நம்ம என்னுடைய ஸ்டைலில் நான் மாற்றிக்கிட்டேன். எல்லாமே என்ன ரெகுலராக எடுக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அந்த S5லாம் வந்து அந்த அதாவது அது வந்து ஈவன் கரோனாலே 2 பேரை காப்பாற்றுச்சு. கொரோனா வந்தது இல்லையா? இப்போ கூட நீங்கள் போனால் பார்க்கலாம், கள்ளிக்குப்பம் பெட்ரோல் பங்க் இருக்குது, ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க். 4 பேர் கொரோனா வந்தது. சார் கூட தெரியும், நம்ம MS இவர் இருக்காரு செல்வநாதன், அவருடைய பெட்ரோல் பங்க்கு 4 பேர் கொரோனா வந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆக்சிஜன் லெவல் 25 கீழே போயிடுச்சு. ரொம்ப ரிஸ்க்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எப்பா நீங்கள் போயிடுங்க வீட்டுக்கு. இப்போ நாங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணாங்க. 4 பேருக்கு இந்த மாதிரி S5 ஒன்று, அதாவது கருஞ்சீரகம், வேம்பு, துளசி, மின்ட்டு, அலோவேரா இவ்வளவும் சேர்ந்து. வேம்புனா வேப்பிலை, 100 வேப்பிலையோட ஒரு சத்து வந்து ஒரு கேப்சூல் இருக்கும். ஏன்னா வந்து மருந்து வந்து அப்படியே கொடுக்க முடியாது, கான்சன்ட்ரேட்டாக கொடுக்க முடியாது. அது வந்து கேப்சூல் வடிவிலையோ டேப்லெட் வடிவிலோ தான் கொடுக்க முடியும். டேப்லெட் வடிவேணும்னா நம்ம வந்து ஐயோ மாத்திரை என்னோட அது மருந்துன்னு நினச்சிக்காது. இது வந்து சப்ளிமெண்ட். 2 பேர் வந்து நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிட்றேன்னா, ஏன்னா நாங்கள் யாரும் இதில் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறது இல்லை. என்ன அப்படி சொன்னோம்னு வச்சிங்களேன், நீங்கள் நாளைக்கு ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் இது ஏன் என்னை கம்பல் பண்ணேன், எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, எதாவது சொல்லுவான். சரி இப்போ அவங்க இஷ்டம். 2 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டவங்க பெட்ரோல் போடுறாங்க, சாப்பிடாதவங்க மேலே போய் பெட்ரோல் போடுறாங்க. புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே வந்து நம்ம வந்து உங்களுக்கு, ஆனால் இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100 years you will be in good condition. உயிரோடு இருக்க பிரயோஜனம். நம்ம காலில் நாம் நிற்கணும். ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன், நான் தனியாக இருக்கிறேன். 2 பொண்ணுங்க கட்டி கொடுத்தாச்சு, அவங்க இருக்க சொல்கிறாங்க.